அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நான் பேசப்போகும் விஷயம் மிகச் சிறியது போல தோன்றலாம். ஆனால் அதை வாழ்க்கையில் பிடித்துக் கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையே மாறிப்போனதை அனுபவமாக சொல்கிறார்கள். அதுதான் லுஹா தொழுகையில் பலர் கேட்கிறார்கள். எவ்வளவு உழைத்தாலும் பரக்கத் இல்லை. சம்பாதிப்பு வருகிறது, ஆனால் நிம்மதி இல்லை. வருமானம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கிறது. இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த பதில் என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்துவிட்டீர்கள். அன்பர்களே, நாம் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்ற அருள்களை மட்டும் நினைக்கிறோம். ஆனால் கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு தந்த அருள்கள் எத்தனை இருக்கிறது? உயிரோடு இருக்கிறோம். கண்ணால் பார்க்கிறோம். காதால் கேட்கிறோம். கையால் பிடிக்கிறோம். காலால் நடக்கிறோம். இதைவிட பெரிய அருள் என்ன இருக்கிறது? இதையெல்லாம் விட மிகப்பெரிய நிமத் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவன்தான் என்று நம்பும் ஈமான், நபி அவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்ற ஈமான். இந்த ஈமான் கிடைத்ததே ஆகப் பெரிய அருள். அல்லாஹ் திருக்குரானில் உறுதியாகச் சொல்கிறான், لئن شكرتم لأزيدنكم. நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவேன். அன்பர்களே, நன்றி என்பது வாயால் மட்டும் சொல்லுவது அல்ல. நன்றி என்பது அல்லாஹ் காட்டிய வழியில் வாழ்வது. அதற்கு நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத் தந்த ஒரு அழகான துஆ இருக்கிறது. أمها رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا ورسولا. இந்த துஆவை ஓதுகிற மனிதன் உண்மையிலேயே நன்றி உள்ள அடியாராக மாறுகிறான். அன்பர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், மனிதனுடைய உடலில் 360 மூட்டு இணைப்புகள் இருக்கிறது. காலையில் ஆரோக்கியமாக எழுந்தால் அந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஏழைகள், எப்படி இவ்வளவு நன்றி செலுத்துவது? அப்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அது நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அது நன்றி. அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், அது நன்றி. நல்லதை சொல்லுங்கள், தீமையிலிருந்து தடுக்குங்கள், இதுவும் நன்றி. பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னார்கள். இதெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் லுஹாவின் 2 ரகத் தொழுகை போதும். அன்பர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்னிடம் 3 விஷயங்களை வசியத்தாக சொன்னார்கள். அந்த 3இல் ஒன்றாக லுஹா தொழுகையை ஒருபோதும் கைவிடாதே என்று கட்டளையிட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் தொடர்ந்து லுஹா தொழுகையை தொழுவார்கள். சில நேரங்களில் 4 ரகத், சில நேரங்களில் அதைவிடக்கூட அதிகமாக. மேலும் ஒரு ஹதீஸில் அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறார்கள், ஆதமுடைய மகனே, பகலின் ஆரம்பத்தில் எனக்காக 4 ரகத் தொழு. அந்த நாள் முழுவதும் உன் தேவைகளுக்கு நானே போதுமானவன். அன்பர்களே, இதைவிட பெரிய வாக்குறுதி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? உன் வேலை, உன் வருமானம், உன் குடும்பம், உன் கவலை, உன் எதிர்காலம் அனைத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். இன்று நாம் எல்லோரும் பரக்கத் வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் பரக்கத் வரக்கூடிய கதவை திறக்க மறந்துவிட்டோம். அந்த கதவுதான் லுஹா தொழுகை. நன்றி உணர்வோடு வாழும் மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். வாழ்க்கையில் பரக்கத், இதயத்தில் நிம்மதி, இறுதியில் கலிமாவின் பாக்கியம். வல்ல ரஹ்மான் லுஹா தொழுகையை நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளும் தௌபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் அருள்வானாக. இது போன்ற குர்ஆன் ஹதீஸ் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கு ஷேர் செய்யுங்கள்.